பகவான் அடிக்கடி சொல்வார், எந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறாயோ அந்த அலுவலகம் என்னுடைய தந்தை உனக்கு தந்தது. அங்கு இருக்கும் அந்த வேலையெல்லாம் என் தந்தையின் வேலை. அதை என் தந்தையின் வேலை என்று நினைத்து தந்தைக்கு அர்ப்பணமாக நீ செய்து வா. அப்பொழுது அங்கு இருக்கும் சூழ்நிலை முற்றிலும் மாறி எல்லோரும் உன்னை மதிக்க தொடங்குவார்கள், உன்னை பின்பற்ற தொடங்குவார்கள். அதே போல் வீட்டில் இருப்பவர்கள் சமைக்க வேண்டும், வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும். இந்த வீடும் இறைவனுக்கு உரியதுதானே, கடவுள் தானே நமக்கு அந்த வீட்டை கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கும் வேலைகள் அத்தனையும் கடவுளுடைய வேலைகள் அல்லவா? ஆக கடவுளுடைய நாமத்தை சொல்லியபடியே பகவான் நான் உங்களுக்காக சமைக்கிறேன் என்ற நினைப்பில் சமைக்க வேண்டும். அப்பொழுது கடவுளுடைய அருளானது அந்த சமையல் காரியத்திலும் விழும், அந்த சமைக்கப்படும் பொருள்களின் மேலும் விழும்.